இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில, எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது. ஏதோ ஒரு ஊர்ல போர் நடக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல மக்களுக்கு அநீதி நடக்குது. அந்த ஒரு விஷயம் என்ன எப்படி பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதாவது இயற்கைய பொறுத்தவரைக்கும், இறைவன பொறுத்தவரைக்கும் எல்லா உயிர்களும் ஒண்ணுதான். இது சில பேரு நம்ம ஒரு அறிஞ்சு தான் வச்சிருப்போம். இது மைண்ட்ல இருக்கும். இறைவனுக்கு முன் அனைத்து உயிர்களும் சமம் அப்படிங்கும் பொழுது, இறைவன் எல்லாத்தையுமே ஒரே விஷயமா தான் பார்க்குறாரு. இறைவனை பொறுத்தவரைக்கும் இவன் இந்த நாட்டுக்காரன், இவன் இந்த மொழி பேசுறான், இவன் இந்த லாங்குவேஜ் பேசுறான், இவன் இந்த கலாச்சாரத்துல இருக்கான், அது இது அப்படின்லாம் இறைவன் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாரு. இப்ப உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க. ஒரு காட்டுக்குள்ளேயே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு யானை கூட்டம் இருக்குது. அந்த யானை கூட்டத்த பார்த்து நம்ப என்ன சொல்லுவோம்? "அங்க பாருங்க, யானை கூட்டம் போகுது" அப்படிதான் சொல்லுவோம். இப்ப ஒரு குதிரை போயிட்டுருக்கு, இல்ல வேற ஒரு மாடு கூட்டம் போயிட்டுருக்கு அப்படின்னா, "இங்க பாருங்க, மாடு கூட்டம் போயிட்டுருக்கு, பறவைகள் கூட்டம் பறந்துட்டு இருக்குது" இப்படிதான் சொல்லுவோமே தவிர, இது இந்த மொழி பேசுற யானை, இது இந்த கலாச்சாரத்துல இருக்கிற யானை, இது அப்பா யானை, இது மகன் யானை, இது அங்கிள் யானை, இந்த மாரி நம்ம பிரிச்செல்லாம் பேச மாட்டோம். நம்ம கண்ண பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி பார்க்குறோம் அத, எல்லாமே யானை கூட்டம் தான். எல்லாமே அந்த யானை கூட்டத்துல இருக்கிற எல்லாமே யானையா தான் பார்க்குறோம். அதே போலத்தான் இந்த இயற்கையானது, இந்த இறைவனானவன் மனிதனை எப்படி பார்க்குறான்னா, எல்லா மனிதர்களும் ஒண்ணுதான். இப்ப இந்த எல்லா மனிதர்களும் ஒண்ணா இருக்கக்கூடிய இந்த இடத்துல, ஒரு சில மனிதர்கள் செய்யக்கூடிய தவறினாலோ, அநீதிகள்னாலோ வரக்கூடிய விளைவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தான் இருக்குமே தவிர, நம்ப எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம் தான். யார் எங்கேயோ என்னமோ நடந்துட்டு போகுது, நமக்கு என்ன அப்படின்னு போறதே, அது ஒரு சோஷியலி, ஒரு சமுதாயத்தின் வகையில இந்த ஒரு சிந்தனையே தவறுன்னு சொல்லி சொல்றாங்க. சொசைட்டில இருந்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் எதிர்த்து கேட்கணும். ஆனா, இன்னும் ஒரு ஆன்மீக லெவல்ல நம்ம யோசிக்கும் பொழுது, இந்த சொசைட்டில நடக்கக்கூடிய அநீதிகள் எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, அதனுடைய விளைவு அனைவரையுமே தான் சாருமே தவிர, அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ விளைவு தனியா போகாது. இப்ப எப்படி குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது உலகத்தையே பாதிக்குதா? ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப மரம் வெட்டியிருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப இயற்கையை கொடைஞ்சு எடுத்திருப்பாங்க. இயற்கையை ரொம்ப யுட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க, அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த இடத்துல இருந்தாலுமே, அந்த இடத்துலயும் அந்த குளோபல் வார்மிங்கோடைய தாக்கம் இருக்குதா? இப்ப அண்டார்டிகால மனிதர்கள் வாழக்கூடிய தன்மையே அந்த அண்டார்டிகாக்கு இல்ல. இப்போதான் ரிசர்ச்ன்னு சொல்லி கொஞ்சம் செட் பண்ணி, ஒரு சில மனிதர்கள் வாழ்ந்து வர்றாங்க. இப்ப அந்த அண்டார்டிகாவுல எதுவுமே நம்ம பண்ணது கிடையாது. அங்க ஏன் பனி உருகுது? இது எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா, நம்ம நினைக்கிறோம், யாரோ ஒருத்தர் செய்றது நம்மள எதுவும் பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறோம். இதனுடைய விளைவு இயற்கையை பொறுத்தவரைக்கும்
அது வந்து ஒரு சமமான ஒரு விளைவா தான் இருக்கும். அனைவருக்கும் பொதுவான விளைவா தான் இருக்குமே தவிர, குறிப்பிட்டவர்களுக்கு அது வந்து சாரும் அப்படிங்கிறது இயற்கையை பொறுத்தவரைக்கும் கிடையாது. இப்போ எப்படி வந்து நம்பலாம் சின்ன வயசுல கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்திருக்கும்போது, ஒரு 4, 5 பேரு வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. ஏன் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும்னா, கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப முழு கிளாஸையுமே நான் வந்து பனிஷ்மென்ட் குடுக்கப் போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அதே போல இந்த இயற்கையானது நம்ப எல்லாத்துக்குமே தான் வந்து பொதுவான விளைவை தருமே தவிர, தனித்து நபர்களுக்கோ, தனிப்பட்ட முறையிலோ வந்து பொதுவான அந்த ஒரு விளைவு அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில இருக்காது. இது நம்ம வந்து யோசிச்சு, உலகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து சிந்தித்து, நம்ப வந்து எப்படி வந்து நம்மளை மாத்திக்கலாம்? இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்பளால முடிஞ்ச வகையில என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்றது, அவங்க வந்து ஒரு தவறான வழியில போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்தாலுமே, அதை நீங்க வந்து முன்கூட்டியே வந்து அவங்ககிட்ட சொல்லி, ஒரு உங்களால முடிந்த ஒரு விஷயத்த வந்து பண்றது அப்படிங்கிறது, உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு கர்ம வினைகளை வந்து சேர்த்து கொடுக்கும். அதேபோல இந்த சமுதாயத்தையும், இனி வரக்கூடிய தலைமுறைகளையுமே வந்து காக்கும். இப்ப நம்ப வந்து வாழ்ந்துட்டு போயிர்றோம். இந்த மறுபிறவி, இந்த ஒரு பிறவி சுழற்சி அதுக்குள்ள கூட நான் டீப்பா போகல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பையன் வந்து பொறக்குறான், உங்களுக்கு ஒரு குழந்தை வருது, ஒரு பொண்ணு, பையன் அடுத்தடுத்த தலைமுறை வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து வாழக்கூடிய வகையில இந்த உலகம் வந்து ஏற்றவாறு இருந்தா தான், அவங்களும் வந்து நல்ல ஒரு வகையில வாழ முடியும். இதை வந்து சிந்தித்து நம்ம வந்து செயல்படுவோம். நம்மளால முடிந்த உதவி அப்படிங்கிறது பொருள் அளவில் இல்லைனா கூட, ஒரு சிந்தனை அளவில், வார்த்தை அளவில் வந்து செய்யக்கூடிய ஒரு செயலே வந்து தானம் தான். நீங்க ஒருத்தவங்கள நெனச்சு, அவங்க வந்து ஆத்மார்த்தமா நெனச்சு, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறதே, இது வந்து மிகப்பெரிய ஒரு தானம் தான் இறைவன பொறுத்தவரைக்கும். இறைவன் வந்து நோக்கத்தை தான் முதலில் பார்ப்பானே தவிர, செயலையும் செயலினால் வரக்கூடிய விளைவையும் 2வதாகத்தான் அவன் பார்க்கிறான். முதலில் இறைவன் பார்ப்பது நோக்கத்தை மட்டும்தான். அந்த ஒரு நல்ல நோக்கத்தை வைத்து இந்த உலக உயிர்கள் அனைத்தும், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் நல்வகையில் வாழ நம்ம வந்து ஒரு நல்ல சிந்தனையில வந்து செயல்படுவோம். வாழ்க வளமுடன்.